ஹலோ இன்மைன்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து எக்ஸைஸ் 12 பார்க்குறோம். மெட்டீரியல் அப்படிங்கிற சாப்டர். அது வந்து காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இருக்குது. ஸோ காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங். ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி அப்படிங்கிற புக் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஹெல்த்தி எஜுகேஷன் சேனல் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸு காஸ்ட் அக்கௌண்டிங்கோட சாப்டர்ஸ் எல்லாமே அங்கே போடாத சம்ஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி அப்படிங்கிற சேனலில் போடுறோம். ஸோ உங்களுக்கு காஸ்ட் அக்கௌண்ட்ஸோட ஃபுல் வியூ வேணும் அப்படின்னா ஹெல்த்தி எஜுகேஷன் ப்ளஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த 2 சேனலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் வியூ கிடச்சிரும். இஃப் 12th ஒன் பார்க்கலாம். இஃப் த மினிமம் ஸ்டாக் லெவல் அண்ட் ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் ஆஃப் ரா மெட்டீரியல் ஏ ஆர் 20,000 and 40,000 units respectively. ஸோ மினிமம் ஸ்டாக் லெவல் வந்து 20,000 இருக்குது. மேக்ஸிமம் ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் வந்து 40,000 இருக்குது. இப்போ ஃபைண்ட் அவுட் த ரீஆர்டர் குவான்டிட்டி. ரீஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரீஆர்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறது எந்த இடத்துல நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த ஃபார்முலாஸை வச்சு நம்ம இந்த 2 இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த ஃபார்முலாவில் சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா அதை வச்சு போட்டுடலாம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எக்ஸைஸ் 12 மெட்டீரியல் அப்படிங்கிற சாப்டரில் பார்க்குறோம் இல்லையா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் லெவல் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஸ்டாக் லெவல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20,000 யூனிட்ஸ். அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் 40,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரீஆர்டர் குவான்டிட்டி. ஸோ ரீஆர்டர் குவான்டிட்டி. ஸோ இதில் எந்த ஃபார்முலாவில் ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த ரெண்டையும் வச்சு அப்படின்னா ஒரே ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு இந்த ரீஆர்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறது வருது. ஆவரேஜ் ஸ்டாக் level equal to minimum stock level plus half of reorder quantity. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இது தெரியாது, இது தெரியும், இது தெரியும். இதை வச்சு நம்ம போட்டுடலாம். இப்போ ஆவரேஜ் ஸ்டாக் நம்மளுக்கு எவ்வளோங்க 40,000 equal to minimum stock level எவ்வளோங்க 20,000. ஓகேவா? ப்ளஸ் 1/xன்னு வச்சுக்கலாமா ரீஆர்டர் லெவலாக. இப்போது இதை வந்து இந்த சைடு மட்டும் அப்படியே விட்டுட்டு இந்த 20,000 இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா 40,000 minus 20,000 equal to half x. அப்போது half x equal to என்ன வருங்க 20,000 இருக்குமா? இப்போ எக்ஸை மட்டும் இந்த வச்சுட்டு இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா இங்கே டிவைடர் இருக்கிறது இங்கே இன்டூ ஆகுமா 2. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 40,000. ஓகேவா? ஸோ அப்போது நம்மளுக்கு என்னங்க ரீஆர்டர் குவான்டிட்டி ஈக்குவல் டு 40,000. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எந்த ஃபார்முலாவில் லிங்க் ஆகுது கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.